கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக நிலைத்திருத்தல் என்ற தலைப்புகளை வெற்றியில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தை நாங்கள் பார்த்தோம், நாம் கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டியது எங்களுடைய வாழ்க்கையில் மிக இன்றியமையாத அவசியமான ஒரு காரியம் என்று சொல்லி, இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிற இரண்டாவது காரியம், நாம் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட ஒரு நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்கும் என்று பார்ப்போமா இருந்தால், யோவான் 15வது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆம்பிரியமானவர்களே, நாம் தேவனிலும் அவருடைய வார்த்தை எங்களில் நிலைத்திருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த வார்த்தை என்ன செய்யும்? எங்களை தேவன் எங்களுக்கு செவி கொடுக்கும்படி செய்யும். நாம் வார்த்தை எங்களுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது தேவனே நமக்கு செவி கொடுக்கிறவராய் மாறுகிறார். அல்லேலூயா. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை மிக முக்கியமாக இருக்கிறது. யோவான் 8வது அதிகாரம் 31வது வசனத்திலே அங்கே இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்க என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே சீஷராயிருப்பீர்கள். அல்லேலூயா. ஆம்பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையில அவருடைய உபதேசத்துல நாம் நிலைத்திருக்கும் பொழுது எங்களை அவருடைய சீஷர்களாய் மாற்றும். அல்லேலூயா. நமக்கு தேவனுடைய வார்த்தை இன்றியமையாத ஒன்று. தாவீது சங்கீதத்திலே சொல்லுகிறார், 119 சங்கீதம் 105ஆம் வசனத்திலே, தேவனுடைய வார்த்தை கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்கு வெளிச்சத்தையும் பாதையுமாய் இருக்கிறது. ஏனென்றால் இருளான பாதையில் அவனுக்கு வெளிச்சமாயும், பாதை இல்லாதவனுக்கு அது ஒரு பாதைக்கு தீபமாகவும் அவருக்கு காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே தேனிலும் மதுரமான தெளிதேனிலும் மதுரமாயிருக்கிறது அவருடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்றாகும். நம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக அல்லது வாசிக்கிறவர்களாக அல்ல, அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, பிதாக்களே, ஆதியில் முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிற நாளிவரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவவசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுற. பாருங்க, வாலிபர்களுக்கு சொல்றார், தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு இருக்கிறதுனால பொல்லாங்கானை ஜெயித்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த உலகத்தின் அதிபதியாகிய அந்த பொல்லாங்கானை ஜெயிக்கக்கூடிய வல்லமையும் பலனும் நமக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருக்க அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தை நமக்கு வழிகாட்டி என்றா அந்த வார்த்தை நம்ம செழிப்புள்ளதாய் மாற்றும் என்று சங்கீதக்காரர் 1:2 சொல்லுகிறார். அவருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன், அதுல தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு நீங்களும் நானும் பாக்கியவான தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டியது மிக அவசியமானதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் நிச்சயமாக சீஷராயிருப்போம், நாங்கள் கனி கொடுப்போம், நாங்கள் அவருக்கு பிரியமானவர்களாயிருப்போம், அவர் எங்களுக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. இந்த உலகத்தின் அதிபதியை நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாறுவோம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாம் ஒவ்வொருவருக்கும் தந்தருவாராக. God bless you all.